Hi guys, இந்த வீடியோவில் வந்து பேடிஎம் உடைய சுச்சுவேஷனும் இப்போ அதோடைய ஷேர் ப்ரைஸ் எங்கே இருக்குது, ஸோ என்ன இஷ்யூஸ் நடந்திருக்கு, இப்போ எப்படி அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறேன். அதை வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்பிசி, அதாவது நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க தான் வந்து இந்த யூபிஐ ப்ரொவைடிங் டெக்னாலஜி எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பேடிஎம்மில் இருக்கக்கூடிய மெர்ச்சன்ட்டெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, அந்த மெர்ச்சன்ட்டெல்லாம், ஏன்னா பேடிஎம்மில் வந்து நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அந்த அக்கௌண்ட் வந்து மெர்ச்சன்ட் இருப்பாங்க, அதாவது பிஸ்னஸ் மெர்ச்சன்ட்டு, ஈவன் ஃபாஸ்டேக் அந்த மாதிரிலாம் கூட இருக்காங்க. இப்போது அவங்கெல்லாம் வந்து வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டிசிஷனை எடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வீக் தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது. ஏன்னா இது மேஜர் பிஸ்னஸே இதுதாங்கும்போது, அப்போ வந்து அவங்க சுச்சுவேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு படுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் மார்க்கெட் இந்த அளவுக்கு வந்து வேகமாக நடந்திருக்கு. போன தடவையே நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், பேடிஎம் வந்து அந்த வேலெட்டில் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சம்திங் ஃபாரின் அமௌண்ட் வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு பெரிய அமௌண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபெமா ஆக்ட் வந்து, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி இது வந்து ஒரு தப்பான விஷயம். அதனால தான் வந்து இடி வந்து ஆர்பிஐக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆர்பிஐ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி வந்து இந்த ஃபண்டு இப்படி வருது, ஸோ இதுக்கு வந்து ரெகுலேஷன் பண்ணாமல் இப்போ எப்படி இந்த மாதிரி இருந்ததுன்னா எத்தனை ஃபண்டு இந்த மாதிரி உள்ளே வந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபெமா ஆக்டை வந்து இவங்க வந்து வயலேஷன் பண்ணதுனால, ஸோ இது வந்து என்ன இஷ்யூ அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து கிளியராக இதை சர்ச் பண்ணும்போது ஏதாவது வந்து ஒரு அன்யூஷுவலான ஆக்டிவிட்டீஸ் இருந்தது, அதாவது வந்து இவங்களுடைய கம்பெனியில் வந்து ஃபண்டை கொண்டு வரதுக்காகவும், இந்த கம்பெனியில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட்டோ இல்லை அந்த மாதிரி காமிக்கிறதுக்காக வேறு ஏதாவது ஃபாரின் என்டிட்டி வந்திருக்கா, இவங்களே பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து இந்த மாதிரி நார்மலாக வந்து இவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் பேடிஎம் இப்போ சிக்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, February 29, அதாவது February 29 அப்புறம் பேடிஎம் வந்து ஃப்ரெஷ் டெபாசிட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் டெபாசிட் வந்து, அதாவது அவங்களுடைய பேங்கிங், பேடிஎம்மில் வந்து பேமெண்ட் பேங்க்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, பேங்க் மாதிரியே டெபாசிட் வாங்குறது, லோன் கொடுக்குறது, அந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து February 29 அப்புறம் ஸ்டாப் பண்ண போகிறதா வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த சென்ட்ரல் பேங்க் அப்போது இதில் வந்து என்னென்னா, பேடிஎம்முடைய ஃபியூச்சரே வந்து பெருசாக பேசப்பட்டதுக்கு ஒரு காரணம் வந்து என்னென்னா, அவங்களுடைய லோன் பிஸ்னஸ். ஏன்னா அவங்ககிட்ட வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மெர்ச்சன்ட் இருக்காங்க. இப்போ நம்ம பேடிஎம் யூஸ் பண்ணுற மளிகை கடையோ இல்லை எந்தாவது கடையோ போய் கேட்டிங்கன்னா, அவங்க எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுங்கிறது, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடக்குதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது, ஆனால் பேடிஎம்க்கு தெரியும். ஏன்னா அவங்களுடைய பேடிஎம்மில் வர ட்ரான்சாக்ஷன் வந்து அவங்க ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் வச்சு எக்கனாமிக் அவுட்புட் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது அப்படிங்கிறத வச்சு அவங்க வந்து லோன் கொடுக்கறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதாவது வந்து மெயினாக வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா, இப்போ இந்த பேடிஎம் பிஸ்னஸ் மாடலே எப்படி ஒரு இயங்குது அப்படின்னா, இப்போ வந்து ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட டேட்டா இருக்கோ, டேட்டா இஸ் த நியூ ஆயில்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மக்கிட்ட டேட்டா வந்து நிறைய கடையிலே அந்த கடைக்காரனுக்கே தெரியாத அளவுக்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஆகுது, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரான்சாக்ஷன் ஆகுது, வெள்ளிக்கிழமை எவ்வளோ ஆகுது, செவ்வாய்க்கிழமை எவ்வளோ ஆகுது, இந்த மாதிரி டேட்டா மைனிங், டேட்டா அனலைசஸ்லாம் வந்து ஏகப்பட்டது பண்ண முடியும். ஒரு ஏரியாவில் எந்த அளவுக்கு எக்கனாமிக் அவுட்புட் இருக்குது, இப்போ கோயம்புத்தூர் இருக்குன்னா அந்த ஏரியா வைஸ் பின்கோடு வைஸ் பிரித்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேடிஎம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த பின்கோடு வைஸை நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம் டேட்டாஸ் எல்லாமே. அதே மாதிரி கடை வைஸாகவும் கடையோடைய கேட்டகரி, அதாவது மளிகை கடையா இல்லை வந்து ஃபேஷன் ரீட்டைலா இல்லை வந்து பேங்க்கா, ஏதோ சம்திங் ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும் இல்லையா, அந்த கேட்டகரி பிஸ்னஸில் எவ்வளோ அவுட்புட் நடக்குது அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் தெரியும். அந்த டேட்டா இஸ் த நியூ ஆயில்னு சொல்கிறதுக்கு காரணம் தான். அந்த டேட்டா வச்சுட்டு அந்த ஏரியாவில் எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குதுன்னு கவர்மெண்ட்டுக்கே தெரியாதான் இவங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு டேட்டா மைனிங் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு அவங்க நிறைய டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். அந்த டேட்டா லெவரேஜ் தான் வந்து பிஸ்னஸே. அந்த டேட்டா லெவரேஜை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, கன்சியூமருக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் தான் வந்து பேங்கிங் லைசன்ஸை வாங்கி கன்சியூமருக்கு லோன் கொடுத்தது. இப்போ பேங்கிங் லைசன்ஸை பிடிங்கிட்டாங்கன்னா அவங்களால லோன் கொடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி டெபாசிட்டு வாங்க முடியாது. இது ஒரு பெரிய இஷ்யூ. அப்போது இந்த பேடிஎம்முடைய ஃபியூச்சர் பிஸ்னஸ் மாடல் வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா அதை நம்பி தான் நிறையா வந்து ஒரு பேடிஎம் வந்து ரொம்ப பெருசாக பேசுனதுக்கு காரணமே வந்து பேடிஎம்முடைய பொட்டன்ஷியல் ஆஃப் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான். ஏன்னா சைனாவில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்து அது வந்து மெச்சூர்டுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பேடிஎம் இந்த மாதிரியான பேமெண்ட் பேங்கிங் மூலமாக, பேமெண்ட் யூபிஐ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் மூலமாக
சைனாவில் வந்து இதே மாதிரி மொபைல் டிரான்சாக்ஷன் மூலமாக ஆரம்பித்த கம்பெனிஸ் வந்து லோன் கொடுத்து பெரிய லெவலில் சம்பாரிச்சாங்க. அது பெரிய லெவலில் வந்தது. ஸோ அந்த மாடலை தான் வந்து நம்ம இந்தியாவிலையும் நிறைய பேர் காப்பி பண்ணாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக மார்க்கெட் லீடராக இருந்தவங்க வந்து பேடிஎம். அந்த பேடிஎம் வந்து இப்போது அந்த பேங்கிங் லைசன்ஸை பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம், அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த பேங்கிங் மாடல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபியூச்சரில் முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ வந்து யூபிஐ பேமெண்ட் கேட்வேவுடைய சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் இந்த மாதிரி தான் வருது. ஸோ இந்த பேமெண்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறதும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ வந்து பேடிஎம்க்கு வருது. அப்போது இது ஒன்றும் பாதிக்கப்படலை. ஆனால் இதிலிருந்து அவங்க வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி இதை வந்து வச்சே மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்ஸுக்கும் கேஷ் ஃப்ளோவுக்கும் யூஸ் ஆகுமே தவிர ப்ராஃபிட்டபுளாக கம்பெனியை கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிவட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த பேங்கிங் மாடலாக இருந்துச்சு. இப்போ அதுலேயே கை வச்சிட்டாங்கும்போது ஃபியூச்சர் வந்து ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. இப்போது அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா February 2 என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோர்கன் ஸ்டான்லிங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், யூஎஸில் இருக்கிற வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். மோர்கன் ஸ்டான்லி லீமன் பிரதர்ஸ் வந்து 2008 கிராஷ் பண்ணது லீமன் பிரதர்ஸ் அவங்க இல்லை. ஸோ மோர்கன் ஸ்டான்லி, அதே மாதிரி கோல்ட்மேன் சாக்ஸ், ஜேபி மோர்கன் சேஸ், இந்த மூணுமே வந்து ஒரு மிகப்பெரிய லார்ஜஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். வேர்ல்டுலேயே வந்து $1 trillion அசட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் இவங்கெல்லாம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கிற பாதி கம்பெனி இவங்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா எல்லா கம்பெனிலையுமே இவங்க ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த இலுமினாட்டி கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதை வந்து இவங்களுக்கு பொருந்தும், ஜேபி மோர்கனுக்கும் பொருந்தும் எல்லாமே. ஏன்னா இவங்களுடைய பிஸ்னஸே இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் தான். அப்படிங்கும்போது எல்லா கம்பெனிஸையும் வாங்குறதும் விற்கிறதும் தான் இவங்களுடைய வேலை. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸ் ரெவன்யூவை வந்து ஹோல்டு பண்ணுறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு. அதுக்கப்புறம் ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு. அவங்க தான் ஒரு டாப் ஆஃப் த ஹைராரிக்கி. ஓகேங்களா, இப்போ ஈவன் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணிங்கன்னா 243 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க February 2. ஸோ இது மேபி என்ன காட்டுது அப்படின்னா, இதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மோர்கன் ஸ்டான்லி வந்து 243 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் குவான்டிட்டி ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. இப்போது நம்ம மோர்கன் ஸ்டான்லியுடைய சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு கிளியராக ஒரு இது தெரியுது. ஆல் டைம் லோ வந்து பிரேக் அவுட் பண்ணி நின்றுட்டுருக்கு. இந்த ஆல் டைம் லோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் தான், இந்த 500 அரவுண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் தான் உங்களுக்கு வந்து அதிகமான ஷேர்ஸை பை பண்ணாங்க. அதாவது இங்கே தான் மேஜர் சப்போர்ட் இருந்திருக்குது. ஏன்னா அதிகமாக பை பண்ணது இங்கே தான். அப்போது இந்த சேம் இதே ப்ரைஸ் பாயிண்டில் தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, அதிகமான ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. அப்போது எவ்வளோ பேர் ஷேர்ஸை பை பண்ணாங்களோ அந்த பையரும் செல்லரும் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. அப்போ இதுதான் வந்து ஒரு கிரிட்டிக்கல் லெவல் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டே உடைச்சாச்சு. இந்த சப்போர்ட்டை உடச்சி அந்த வால்யூமும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சப்போர்ட்டை உடச்சி இது வந்து ஆக்சுவலாக வீக்லி சார்ட், நான் இது வந்து டெய்லி சார்ட் கிடையாது, வீக்லி சார்ட்டு. ஆனால் கிளியராகவே வந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு பீரிஷ் மொமெண்டம் தான் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஏன்னா மேஜர் சப்போர்ட் எங்கே வால்யூம் ஹையாக சப்போர்ட் இருந்ததோ அதையே வந்து ஹை வால்யூமில் சப்போர்ட்டில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதிகபட்சம் செல் பண்ணியிருக்காங்க. மொமெண்டம் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த ஸ்டாக் வந்து சடனாக ஏறுமா ஏறாதாங்கிறது அந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸில் இப்போ இந்த 29க்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி ஆர்பிஐ கொடுத்ததுக்கப்புறம் தான். ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து ரெப்போ ரேட்டெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி இப்போ தான் இருக்காங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா இப்போ திரும்பவும் வந்து இதில் இருக்கிற மெர்ச்சன்ட்டெல்லாம் ஏன் எடுத்து அதை பண்ணணும்னு சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் வீக்கில் நான் டிசைட் பண்ணுவேன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்கிறதா தான் பார்க்குறேன். ஆனால் அந்த மேஜர் ப்ராப்ளம் வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்ப்ளீட்லி பேரேஷில் தான் இருக்குது. ஸோ ஆனால் வேல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கம்பெனியுடைய வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவ் ப்ரைஸ் இது. ஏன்னா ஆல் டைம் லோவுக்கு பிலோ இருக்குது. ஓகேங்களா, இப்போது ஃபண்டமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர் வந்து ஒரு ஷேரை நீங்கள் வாங்கினீங்கன்னா 17 ரூபா லாஸ் பண்ணுது இந்த கம்பெனி. அதாவது இந்த வருஷம் லாஸ்ட்டு 12 மந்த் ட்ரெயிலிங் டேட்டாவில் ஒரு ஷேரை நீங்கள் காசு கொடுத்து இப்போ ஒரு 400 ரூபாய்க்கு இருக்கா அந்த ஷேர் 400 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா 17 ரூபா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக லாஸ் ஆகுது. இந்த கம்பெனி வந்து 17 ரூபா லாஸ் பண்ணுது ஒரு ஷேருக்கு.
இப்போது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் 12 மந்த் ட்ரெயிலிங் டேட்டில் 53% ப்ராஃபிட்டில் வந்து க்ரோத் ஆகிருக்கு. அதாவது லாஸ் தான், அந்த லாஸ்ட் வந்து இப்போ 1000 கோடி இருக்குன்னா இப்போ லாஸ் 500 கோடி ஆயிருக்கு. அப்போ பாதி லாஸை வந்து குறைச்சிருக்காங்க. 1000 கோடி ரூபா லாஸ் இருந்த கம்பெனியை இப்போ 500 கோடி ரூபா லாஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 53% வந்து க்ரோத் ஆயிருக்கு. ரெண்டாவது 12 மந்த் ட்ரெயிலிங் சேல்ஸ், அதாவது சேல்ஸ் கண்டினியூஸாக நடந்திருக்கா, ஏன்னா சேல்ஸ் தானே ஒரு பிளட் ஃப்ளோ மாதிரி ஒரு கம்பெனிக்கு. அப்போ 47% சேல்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த இதே சேம் க்ரோத்து மேபி கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்குவோம், நெக்ஸ்ட்டு இயர் கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா 17 ரூபா இருக்கிற இந்த ஏர்னிங் பர் ஷேர் வந்து அரௌண்டு வந்து 8 ரூபாய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து 17 ரூபாயில் 53% அதே மெயின்டைன் பண்ணால் கூட 8 8 16, ஸோ நான் 8 ரூபான்னு எடுத்துக்குவோம். 53% வந்து லாஸ் குறைஞ்சிரும். ஏன்னா 53% வந்து ப்ராஃபிட் க்ரோ ஆகுது அப்படின்னா இப்போ -8 ரூபாய்க்கு வந்துடும் நெக்ஸ்ட் இயர். அதுக்கடுத்து அதே 53% மேபி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் ஷேரில் இருக்காங்க, லாட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது, ஏதோ ஒரு வகையில் பிவட் பண்ணாங்க டெக்னாலஜியில் அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு 3ஆவது வருஷம் போது -4ல் நான் சொல்கிறேன், இதே ரேட்டு மெயின்டைன் ஆனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா +5 ஒரு ஷேருக்கு வந்து +5 ரூபீஸ் 10 ரூபீஸ் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 20 PE ரேஷியோ இருக்கும்போது இப்போ 10 ரூபீஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. ஏன்னா அது க்ரோத் வந்து 53%ங்கும் போது காம்பவுண்டட் க்ரோத் போட்டிங்கன்னா கால்குலேஷனில் 20 ரூபீஸ் +20 ரூபீஸ் +30 ரூபீஸ் வரதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடும் 5 to 10 இயர்ஸில் இதே மொமெண்டம் மெயின்டைன் பண்ணால். ஆனால் இவங்க வந்து ஏதாவது ஒரு ரெவன்யூ, ஏன்னா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெவன்யூவை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதும் அக்கௌண்டிங்கை மேனிப்புலேட் பண்ணுறதும் வந்து ஒரு வாடிக்கையாகவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது ஒரு ஃபேக்கான ஒரு நம்பர்ஸை காமிக்கிறாங்க. ஃபேக்கான நம்பர்ஸ் மீன்ஸ் என்னென்னா ஒரு சேல்ஸை வந்து அக்கௌண்டிங், ஃபாரன்சிக் அக்கௌண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா நமக்கு இருக்கிறது வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட். அதில் சேல்ஸை எப்படி காமிக்கணுமோ அப்படி காமிக்கிறாங்க. எப்படி நம்பரை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து ஒரு பாசிட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இது பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில் வந்து ரெவன்யூவை கொண்டு வர வச்சு, ஏன்னா நமக்கு தெரியும் செலவு பண்ணால் ஏதோ ஒரு வகையில் ரெவன்யூ வருதுன்னு வச்சுங்க, அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம் நம்ம. ஆனால் அந்த மாதிரி ஃபேக்காக ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா பெரிய சிக்கல். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற நம்பருமே வந்து ஃபேக்கான நம்பர் தான், அது யூஸே கிடையாது அதை நம்ம வச்சு. அப்போது ஒரு வேளை இது கரெக்டு, இந்த கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ தான் இருக்குது, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போது +5 ரூபீஸ் 10 ரூபீஸ் ரெவன்யூ வந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரூபீஸ் ரெவன்யூ வந்துச்சுன்னா கம்பெனி வந்து 10 ரூபீஸ் வந்து EPS ஏர்னிங் பர் ஷேர் வந்து 10 ரூபீஸ் வந்தது அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா PE ரேஷியோ வந்து ஒரு 20 டைம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ PE ரேஷியோ 20 டைம்ஸ் வந்துச்சுன்னா 200 ரூபா ஷேர் ப்ரைஸ் வந்து வந்துடும். அதாவது ஷேர் ப்ரைஸுடைய வேல்யூ வந்து டெஃபினட்டாக 200 ரூபா வந்துடும். ஆனால் இப்போ ஷேர் ப்ரைஸ் இருக்கிறது வந்து 400 ரூபா. ஆனால் இதோடைய க்ரோத் ரேட் கால்குலேட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் இதோட க்ரோத் ரேட் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 30 ரூபீஸ் 40 ரூபீஸ் 50 ரூபீஸ் அந்த மாதிரியான இது ப்ரைஸ் வரும்போது கண்டிப்பாக இது 1000 ரூபா 2000 ரூபா ஷேர் ப்ரைஸ் வந்து போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம் ஃபோக்கஸ்டாக தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா க்ரோத் ரேட் ஜாஸ்தியாக இருந்தாலும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த க்ரோத் ரேட்டுங்கிறது ஃபியூச்சரை பொறுத்து தானே தவிர இன்றைக்கி இருக்கிற க்ரோத் ரேட் கிடையாது. இன்றைக்கி வந்து அது லாஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ ரொம்ப நாளைக்கு வந்து அந்த க்ரோத் ரேட் அவங்க மெயின்டைன் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே ஏறவே ஏறாது. ஏன்னா ஷேர் ப்ரைஸுங்கிறது ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து மட்டும்தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். இப்போ இதோடைய க்ரோத் ரேட்டை பொறுத்து தான் இவ்வளோ ரூபாய் நம்ம கொடுக்குறதே. ஸோ 500 ரூபீஸ் இன்றைக்கி கொடுத்து வாங்குறோன்னா அந்த 500 ரூபீஸ் வந்து ஒரு இன்றைக்கி வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இதோட ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும்போது PE ரேஷியோ எக்ஸ்பென்ஷன் ஆகும். PE எக்ஸ்பென்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அன்னைக்கு ஏர்னிங் 50 ரூபா இருக்குன்னா 10 டைம்ஸ் PE ரேஷியோ போட்டிங்கன்னா கூட 500 ரூபா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்துடும். ஆனால் இதோடைய க்ரோத் ரேட்டு எல்லா மார்க்கெட்டில் இருக்கிறதுனால 20 டைம்ஸாவது PEக்கு வந்து கொடுப்பாங்க அந்த டைமில் கூட. அப்போ 20 டைம்ஸ் PE வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபா 1500 ரூபாங்கிறது வேல்யூவேஷன் வந்துடும். ஏன்னா அதுக்கு அடுத்த 10 வருஷம் கணக்கு போடுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஷேர் ப்ரைஸை வந்து பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக வந்து இந்த க்ரோத் ரேட்டு மெயின்டைன் ஆனால் இப்போ நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து ஓகே கரெக்டு தான். ஆனால் இந்த க்ரோத் ரேட்டே வந்து மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருந்தால் அக்கௌண்டிங்கில் ஏதாவது ஒரு மேனிப்புலேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை இப்போது ஃபாரின்லேருந்து அந்த வேலெட்டில் ஃபண்டு வந்திருக்கு இல்லையா, அந்த ஃபண்டு வந்து ஒரு அக்கௌண்டிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், அசட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், அதனால ஒரு வேல்யூஷன் வந்திருந்ததுனால்
அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணியிருந்தாங்க, அதாவது பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்ம பார்க்குற நம்பர்ஸ் எல்லாமே ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஃபாரன்சிக் அக்கௌண்டிங்கிறத தெளிவாக பண்ணுங்கள். பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் பார்க்காம இவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் போய் பாருங்கள். இன்னும் டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் வாங்கணும். இந்த ஆனாலும் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது, மோர்கன் ஸ்டான்லி வந்து 238 கோடிக்கு ஏன் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது கன்க்ளூஷன் என்ன, ஏன் வந்து இது வந்து ஒரு பொட்டன்ஷியலாக என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, மோர்கன் ஸ்டான்லி வந்து 240 கோடிக்கு பை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸுடைய டோட்டல் மார்க்கெட் ஷேரை தான் பார்ப்பாங்க. அதாவது மார்க்கெட் ஷேரை வந்து பிஸ்னஸில் வந்து இது வந்து பேடிஎம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு யூபிஐ பேமெண்ட் டிரான்சாக்ஷன் கம்பெனி. அப்போது இது உங்களுடைய டெக்னாலஜி, ஸ்கேலபிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை வந்து கம்மி விலை கிடச்சதுன்னா வாங்குறதுக்கு எந்த ஒரு பெரிய கம்பெனியுமே யோசிக்க மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேங்க்கோட வேலை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஆக்டிவிஸ்ட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் வருவாங்க. ஆக்டிவிஸ்ட் இன்வெஸ்டிங்னா என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து கார்பரேட் கவர்னன்ஸ்லேயே ஏதோ ஒன்று சிக்கிச்சுன்னா அந்த ஷேர்ஸ் டவுன் ஆகும்போது, நல்ல வேல்யூஷனுக்கு வரும்போது ஃபுல்லாக வாங்கிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர் சீட்டை வந்து எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிஇஓவே ஃபயர் பண்ணிடுவாங்க. சிஇஓ வந்து விஜய் சேகர் சர்மாவையே வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேலை ஒரு மிஸ்டேக் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஃபயர் பண்ணிட்டு இவங்க டேக் ஓவர் பண்ணி பிவோட் பண்ணிடுவாங்க பிஸ்னஸை. பிவோட்னா என்னென்னா, அடுத்து கார்பரேட் கவர்னன்ஸை பர்ஃபெக்டாக பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கொண்டு வந்து அந்த யூபிஐ பிஸ்னஸில் வர மேஜர் ரெவன்யூ சோர்ஸை இன்னும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த லெவலில் வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ கொண்டு வரதுக்கு உண்டான வேலையை பண்ணிடுவாங்க. இதுதான் ஆக்டிவிஸ்ட் இன்வெஸ்டிங் சொல்கிறது. ஆக்டிவிஸ்ட் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் கம்பெனியுடைய ஃபண்டமெண்டலை போய் அவங்க மாற்றக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்குது. நம்ம வந்து ஷேர்ஸை வாங்கிட்டு வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர, அவங்க வந்து ஷேர்ஸை வாங்கி ஃபுல்லாக எவ்வளோ ஷேர்ஸை வாங்க முடியுமோ வாங்கி ஹோல்டு பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர் சீட்டை வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறதுனால, ஷேர் ஹோல்டிங் இருக்கிறதுனால இந்த ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு அவங்க வந்துடும். இது கார்பரேட் கவர்னன்ஸில் உள்ளே வரும் அந்த கார்பரேட் மேட்டரில். ஸோ அந்த மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து பண்ண முடியும். அப்போ வந்து எல்லாருமே ஒரு 4-5 பேர் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கிறதுனால ஓட்டிங் ரைட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சிஇஓவையே ஃபயர் பண்ணிடுவாங்க. ஃபயர் பண்ணிட்டு புதுசாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பிவட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸ் ரெவன்யூ வருதோ இல்லையோ, ஆனால் இதோடைய வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அந்த வேல்யூவை வெரிஃபை பண்ணி இவங்க வந்து பிவட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஷேர் ப்ரைஸ் இப்படி கீழே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஆக்டிவிஸ்ட் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எகைன் வந்து பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கும் ஷேர்ஸில். அதனால் இப்போதைக்கு நீங்கள் பை பண்ணாதீங்க. அப்படி பை பண்ணால் 1-2 ஷேரை வெரி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் பண்ணலாம். ஆனால் லாங் டேர்மில் என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா ஒரு கிளாரிட்டி கிடச்சா தான் நமக்கு தெரியும் இவங்க என்ன இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்போ வந்து ஆர்பிஐ பிப்ரவரி 29 மேலே அவங்க வந்து பேமெண்ட் பேங்க்கெல்லாம் வந்து பேமெண்ட் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷேர்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வேணால் நீங்கள் பாசிட்டிவ் மொமெண்டம் வந்தால் வேணால் நீங்கள் வந்து எகெயின் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து வேல்யூ இன்வெஸ்டர் அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷேர்ஸை வாங்க மாட்டாங்க. வேல்யூ இன்வெஸ்டிங் வந்து டெக்னாலஜி கம்பெனியில் கையை வைக்க மாட்டாங்க. நான் இது நாள் வரைக்கும் பேடிஎம்மில் ஒரு ஷேர் கூட நான் வாங்கினதே கிடையாது. ட்ரேடிங் கூட வாங்கினது கிடையாது. டெக்னாலஜி கம்பெனிஸ் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அதை வந்து வேல்யூஷன் பண்ணுறது கஷ்டம். இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஸ்டார்ட் அப் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து வேல்யூஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபியூச்சர் க்ரோத் ரேட் என்னன்னு கொடுப்பீங்க? அவங்க இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் ப்ரெடிக்டபிள் பிஸ்னஸ் மட்டும்தான் வேல்யூ இன்வெஸ்டிங் நம்ம பண்ண முடியும். ஸோ டெக்னாலஜி கம்பெனிஸ் கையை வைக்க மாட்டேன். இதனால் வரைக்கும் ட்ரேடு கூட நான் வாங்கினது கிடையாது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அது ஷேர்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு, மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆனால், ஃபண்டமெண்டல் ஏதாவது சேஞ்ச் ஆகியிருந்தால் மட்டுமே, அது பாசிட்டிவில் ரிஃப்ளெக்ட் ஆனால் மட்டும் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் ஏதோ 1-2 ஷேர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம்.